நான் திருக்கோவிலூருக்கு கிட்ட ஒரு கூட்டத்தில் பேசுறதுக்கு நான் ஊர்லேருந்து காலையில் அரசு விரைவு பேருந்தில் வர்றேன். அதில் நெல்லை அபூபக்கர் கலை நிகழ்ச்சி. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கி மாலை முரசு வாங்கி பார்த்தா நெல்லை அபூபக்கர் கட்சியை விட்டு நீக்கம்னு செய்தி வருது. நீங்களும் வந்து வந்துட்டு இருக்கீங்க? ஆமா. சரி, என்னடா ஆச்சு அப்படின்ட்டு மனசுல கவலையோட தான் அந்த கூட்டத்துக்கு போனேன். அன்னைக்கே முடிவு பண்ணாங்க இதுதான் கடைசி கூட்டம்னு. நீங்க உறுப்பினரா தானே இருக்கீங்க? ஆமா. அப்புறம் என்ன? இல்லை, அவரை நீக்கிட்டாங்க. அப்ப இந்த வைகோ ஆதரவாளர்கள்லாம் நீக்கிடுவாங்களோ அப்படின்ட்டு அன்னைக்கு தான் நீங்க இந்த ஈழத்தமிழர் விடுதலை புலிகள் அந்த ஆர்வத்துல கலைஞர் சைடை தாண்டி வைகோ சைடு கொஞ்சம் அதிகமா சாஞ்சிட்டேன். அதுல அன்னைக்கு தான் இது கடைசி கூட்டம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மனநிலையில பேசினேன். அடுத்த நாள் வைகோவை 148 ஒய் பிளாக் அண்ணா நகர்ல இருந்து சந்திச்சேன். என்ன வந்தாலும் நாங்கெல்லாம் உங்க கூட இருப்போம் அப்படின்னு சொன்னேன்.